கணேசனா அண்ணே என்னையே அவ்வளவா தெரியாது. எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? வாங்க வாங்க உள்ள வாங்க. ஷாலினி இவரு. ஹாய் குட்டி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். சார் என்னையும் தெரியாது, எங்க வீடியும் தெரியாது. என் தங்கச்சி மட்டும் எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? இந்த அங்கிள் டெய்லி எனக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க. அங்கிள் சாக்லேட். வந்தாச்சு. Thank you அங்கிள். வாங்க சார், அப்பா மீட் பண்ணலாம். அப்பா இவரு. ஏய் கணேஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சார்? நான் நல்லா இருக்கேன். சார் உங்களுக்கு என்னையும் தெரியாது. நிறுத்து. என்னையும் தெரியாது, என் வீட்டையும் தெரியாது, என் தங்கச்சி எப்படி தெரியும், என் அப்பா எப்படி தெரியும்னு கேட்காத. நாங்க 2 பேரும் வாக்கிங்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, வெரி ஸ்மார்ட் மேன். நான் ஒரு நாளைக்கு வாக்கிங் லேட்டா போனா கூட இவர் லேட்டா வர மாட்டார். எனக்கு முன்னாடி வந்து நிப்பாரு. அது மட்டுமா, ஜோக்கு என்னமா ஜோக் அடிப்பாரு வாக்கிங் போது. இவர் ஜோக் எல்லாம் கேட்டு கேட்டு வயரெல்லாம் புண்ணாயிருக்கிறா. நேத்து ஒரு ஜோக் சொன்னீங்களா, பசுமாடு ஜோக். அது என்னது? பசுமாடு பாத்ரூம். இது என்னது? பரவாயில்ல பரவாயில்ல. என்ன சிரிப்பீங்க? கணேஷ் ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. உனக்கு இவரு தெரியுமா? தெரியும். எனக்கு ராகவேந்திரா சாமினா ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும் தெரியும். சார் வேலைக்கிழமை ராகவேந்திர சாமி கோவில்ல நான் தேங்காய் உடைப்பேன், அம்மா மாலை போடுவாங்க. அம்மா மாலை போடுவாங்க, நான் தேங்காய் உடைப்பேன். இது எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கங்க. இப்ப தெரிஞ்சிச்சு. டிஃபன் சாப்பிடலாமா? எங்க? நம்ம வீட்டுல தான். நம்ம வீட்டுல நீ சொல்ற? அட வா. ஆமா, இப்ப எல்லாம் உண்டுதானே. உட்காருங்க. எப்படி சம்பந்தமே இல்லாம இப்படி ஃப்ரெண்ட்லி ஆயிட்டீங்க எல்லாரும்? எல்லாம் சம்பந்தம் பண்ணணும் தான் சார். சம்பந்தமா? சார் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார். பரவாயில்ல சொல்லு. உங்க மூத்த பொண்ணு நான் லவ் பண்றேன் சார். பரவாயில்ல பண்ணு. ஏன் பண்ணியா? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? லவ் பண்றேன்னு தானே சார் சொன்னேன். கிட்னாப் பண்றேன்னு நான் சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க சார், பொறுமையா பேசலாம். என்ன உட்காருங்க பொறுமை? சார். உங்க பொண்ணு சின்சியரா லவ் பண்றேன் சார். இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேசுனது கூட இல்லை சார். நான் லவ் பண்றது அவங்களுக்கு தெரியாது சார். ரேகிங்லாம் எதுவும் பண்ணல சார். 3 வருஷமா லவ் பண்றேன் சார். நான் நினைச்சிருந்தேன்னா அவங்களை இழுத்துன்னு போய் கல்யாணம் பண்ணியிருக்க முடியும். அப்படி கல்யாணம் பண்ணா என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் சார். என்ன நடக்கும்? நீங்க தூக்க மாட்டின்னு இருப்பீங்க. இதை பார்த்து இவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்து. இந்த 2 குழந்தையும் அனாதே நிற்கும். இது அவளுக்கு தெரிஞ்சு உன்னாலதான் எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு என்னை விட்டுடுவா. நான் ரோட்ல தேவதாஸ் மாதிரி நாய் வச்சுன்னு சுத்திட்டு இருக்கணும். இதெல்லாம் வேணாம் சார், வேணாம். நீங்க 2 பேரும் ஓகே சொன்னீங்கன்னா அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு உங்க 2 பேரும் சமத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். கல்யாணமா? என்ன கல்யாணம்? சார் சார் கல்யாணம். உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம் சார். நல்ல பையனா, நல்ல குடும்பமானு. எங்க அப்பா பேங்க் மேனேஜர் சார். அவருக்கு ஒரே பையன் சார். இன்னும் 1 வருஷத்துல அப்பா ரிட்டையர்ட் ஆக போறாரு. அந்த பேங்க் வேலை எனக்கு தான் சார். இது என் ரேஷன் கார்டு சார். டவுட் இருந்தா பாத்துங்க சார். நேர்ல எங்க இருக்கு? ஓல்டா இருக்கு சார். அது எங்க அப்பா சார். அப்பா டப்பா யாரா இருந்தாலும் சரி, எனக்கு இது இஷ்டம் கிடையாது. இங்க திடுதிப்பு நடுகால வந்து உங்க பொண்ணை லவ் பண்ற 3 வருஷமா கல்யாணம் பண்ணி கூட என்ன தைரியத்துல கேட்பேன்? கெட் அவுட். ஷட் அப். நீங்க உட்காருங்க தம்பி. என்ன இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மத்த பசங்க மாதிரி பொண்ணு லவ் பண்ணி எடுத்துட்டு போய் குட்டி சவராக்கி நடுத்தருவுல நிறுத்துறேன்னு சொல்றாரு இல்லையே. எவ்வளவு டீசெண்டா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு. வெக்கத்தை பாரு. வீட்டுக்கு ஒரே பிள்ளை. இது மாதிரி மருமகன் கிடைக்க நம்ம கொடுத்து வைக்கணும். மருமகனா? மச்சான் சொல்றது கரெக்ட்பா. மச்சானா? மாமாக்கு என்ன குறைச்சல்? மாமாவா? என்ன மாப்பிள எல்லாரும் உங்க பக்கம் சேர்ந்துட்டாங்க? மாப்பிள்ளைன்னு சொல்லி மாமா நீங்க கூட என் பக்கத்துல வந்துட்டீங்க. உன்ன காலில் விழுந்துடுற. அங்க ஆண்டி ஆசீர்வாதம் இது பண்ணுங்க. மனசுல இருந்தா போதும். உட்காருங்க. எல்லாம் பக்கத்துல வந்துட்டீங்க. உங்க பொண்ணு மட்டும் பக்கத்திலே வர மாட்டா. அவ பக்கத்துல வரலையே தவிர படிக்கட்டுல வந்துகிட்டு இருக்கா. பை மாம், பை டாட். ஆண்டி போறோம். அப்பா யார் இவரு? இவரா? உன்னோட லவ்வர்மா? ஏ லவரா? யா. எல்லாரும் ஜோக் பண்றீங்களா? ஐயோ ஜோக் பண்ணலமா, நாங்க சீரியஸா தான் சொல்றோம். எங்க எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு. பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா? அது இதை நான் சொல்றேன். உங்களை நான் 3 இயர்ஸா லவ் பண்றேன். இது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லலாம் தான். ஏய் மிஸ்டர், இங்க வா. ஏய் சீக்கிரட்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சின்ன பிள்ளை தானே. அப்பா அம்மா. ஏய் மிஸ்டர், சீக்ரெட் இல்ல, கிட்ட வா. கிஸ் பண்ண போறோம்ல. இந்த black, இந்த white லவ் பண்ணாது. ஓ ஓகே? பை. ஃபீல் பண்ணாதீங்க மாப்பிள. சார் நான் ஃபீல் பண்ணல சார். உங்க பொண்ணு வாக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கு சார். அதான் சரி. நான் எதுக்கு ஃபீல் பண்றேன்? நீங்க இதுல ஒரு சைன் பண்ணுங்க. எதுக்கு? இப்ப போய் உங்க பொண்ணை நான் லவ் பண்ணேன். அவ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா. என்ன தூக்கி உள்ள போடுவாங்க. போட்டுருவாங்க. போடாம இருக்குன்னா நீங்க 2 பேரும் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்பா அம்மா பர்மிஷன் லெட்டர். எல்லாத்தையும் டிஃபரெண்டாவே பண்றீங்களே. எடுத்து போடுங்களேன். பேனா பேனா இங்க 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 இருக்கா? இங்க இருக்கா? இருக்கு. போதும் கொடுங்க. அப்பா ரொம்ப நன்றிங்க. பேனாவை கூட அத கையில. ஐயோ. அப்ப நான் வரேன். எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, அதை நான் சொல்லணும். வீக்னஸா?
நைட்டு 6 மணி ஆனா நான் வெளியே போக மாட்டேன். இருட்டுனா பயம், பேய்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். இதெல்லாம் கையெழுத்து போறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். அத சரி. அது ஒண்ணு இல்ல தம்பி, நீங்களாவது பரவாயில்ல, இருட்டுன அப்புறம் 6 மணிக்கு மேலதான் வெளியில போக மாட்டீங்க. ஆனா எங்க வீட்டுல இவர் இருக்காரே, பட்ட பகல்ல மழை வரத்துக்கு முன்னாடி மப்பும் மந்தாரமா இருட்டுனாப்ல இருக்குமே, அப்ப வெளியில போறதுக்கே பயப்படுவார். அவ்வளவு ஏன் பாத்ரூம் போறதுக்கு என்னதான் மாமா மாப்பிள மாமா என்ன இதெல்லாம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் விடு. பாத்ரூம் அது எதுக்கு இப்போ? சரி ஓகே, நான் போயிட்டு உங்க பொண்ணு கூட ஒரு டுவேட் பாட்டு வரட்டுமா? போய் பாடிட்டு வாங்க. Bye. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. best. ஒரே காவல். தம்பி ரொம்ப வெக்கப்படுறாரு. அதுக்கு நீயே இவ்வளவு வைக்கப்படுற? தோசை கீசை போடு. போடு தோசையை.